மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்டிருக்கிற பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பட்டியல் வகுப்பை சார்ந்திருக்கிற அமுதா என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கில் புகாரினுடைய மகள் வர்ஷி பிரியா வயது 16 இருந்தவர் பட்டியலத்தை சாராத முத்திரைவகுப்பை சார்ந்திருக்கிற கனகராஜ் என்ற இளைஞரை 2 பேரும் காதலித்து அந்த காதல் சாதி என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பட்டியலத்தை சார்ந்திருக்கக்கூடிய கனகராஜனுடைய அண்ணன் வினோத் என்பவரும் அவரோடு சேர்ந்து கந்தவேல், ஐயப்பன், சின்ராஜ் ஆகிய 3 பேரும் சைத்திட்டம் தீட்டி ஏற்கனவே ஓராண்டு காலமாக அவர் காதலித்து வந்தவர்கள் அவர்களை எச்சரித்து மிரட்டியும் கூட அதற்கு பின்னால் இந்த வழக்கிலே 25/6/2019 மாலை 4 மணிக்கு சைத்திட்டம் தீட்டிவிட்டு 5:30 மணிக்கு அங்கே மட்டசாலை என்ற பகுதியிலே தன்னுடைய மகளும் கனகராஜும் வந்திருக்கிறாள் என்று தெரிந்து அமுதா அங்கு போய் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத் என்று சொல்லக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் திட்டமிட்டே ஆயுதத்தோடு ஒரு கொடிய அருவாளோடு அங்கு சென்று அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய தம்பியை பார்த்து, நீ எப்படி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களை திருமணம் செய்யலாம், எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று சொல்லி ஏற்கனவே நீ சொன்னேன் கேட்டு சொல்லி அவர் கடூரமாக தாட்டியிருக்கிறார். அந்த தாக்குதலோடு அதை தடுக்க வந்திருக்கக்கூடிய வர்ஷி பிரியாவையும் இளவல் என்று தெரிந்தும் அவருடைய சாதியை சொல்லி திட்டி அவரையும் வெட்டியிருக்கிறார். அந்த தினத்திலேயே கனகராஜ் அந்த இடத்திலே மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற போதே இறந்து விட்டார். வர்ஷி பிரியாவை கொடிய காயத்தோடு அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அங்கே 2 நாட்களுக்கு பிறகு இறந்து போனார். இந்த வழக்கிலே பாதியாக இருக்கக்கூடிய அமுதாவுடைய புகாரின் பேரில் தான் மேட்டுப்பாளையம் அங்கிருக்கிற காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 2 பேர் கொலையாயிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்ற முறையில் அவர்தான் இந்த வழக்கை புலனாய்வு விசாரிக்க எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்து விசாரிக்கிற போதே சைத்திட்டம் தீட்டிருக்கிற விவரத்தையும் கூட நேரிலே பார்த்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு சாட்சியாக போட்டார்கள். இந்த வழக்கை ஒரு சரித்திரபூர்வமான ஒரு வழக்காக இந்த வழக்கு இன்றைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் சிறப்பு அமர்வு நீதிமன்றம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போதே நிறுவப்பட்டு அந்த வழக்கில் தற்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறப்பு நடுவர் அவர்கள் விவேகானந்தன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பினை ஏற்கனவே 4 பேரையும் வினோத் உட்பட சதி என்பது இதில் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவரை விடுதலை செய்து விட்டார்கள். ஆனால் வினோத்தை பொறுத்தவரை அவர் இதில் குற்றவாளி என்று சொல்லி 448 இந்திய தண்டனை சட்டம் இப்படி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வீட்டுக்குள் தூர்ந்து அத்துமீறி புகுவது, அதே போல 2 பேரையும் வெட்டி அருவாளால் கொண்டிருக்கிற காரணத்தினால் 302, அதே போல்